நான் இப்படி சொல்றேங்க, நம்மை நாம் சில விஷயங்களில் தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் நாம் மனிதர்களை ஹேண்டில் பண்ணவே முடியாது. நாம எப்படி ஹேண்டில் பண்றது பாருங்க. சில சிந்தனைகளை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதன் மூலமாக முன்னால் இருக்கின்ற மனிதர்களை முழுமையாக நம்மால் அளவிட்டு விட முடியும். நாம் நினைக்கின்ற இலக்கிற்கு அந்த குழந்தைகளை நகர்த்தி விட முடியும். நாம முதல்ல சில விஷயங்களை தெளிவா இருக்கணும். நம்முடைய அந்த தெளிவு என்பது, நான் இப்போ இப்படி சொல்றேன் பாருங்க, நம்முடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மிக முக்கியமானது சிந்தனை. ஆல் த டைம் ஆன்ல இருக்கக்கூடிய டீச்சர், ஹெச்ஆர், அவர்களுக்கு வேட்டை அவ்வளவு எளிதாக கிடைக்கிறது. எந்த நேரத்திலும் ஆன்ல இருக்கிறது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், முன்னால் இருக்கின்ற அந்த சூழ்நிலையால் பாதிக்கப்படுபவர்களாகவே நாம் இருக்கிறோம். உதாரணத்திற்கு நான் சொல்றேன், சிந்தித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது, எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கான ப்ரொஃபஷனலிசத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்பவுமே சிந்தனை வயப்பட்டு இருப்பது, அடுத்ததாக என்ன செய்வது என்கின்ற யோசனையில் இருப்பது, புதிய விஷயங்களை, இனோவேட்டிவான விஷயங்களை யோசிக்கிறது. இனிஷியேட்டிவ்ங்கிறது வேற, இனோவேட்டிவ்ங்கிறது வேற. இனோவேட்டிவான விஷயங்களில் இருப்பது, அதை இனிஷியேட் பண்றதுக்கான வல்லமையுடன் இருப்பது, நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய லாங்குவேஜ், நம்முடைய அசைவுகள், நம்முடைய பார்வை, இது எல்லாம் தான் முன்னால் இருக்கின்ற குழந்தைகளை அலர்ட் ஆக்கி, அது நாம் என்ன இலக்கை நோக்கி நகர்த்த விரும்புகிறோனோ அந்த இலக்கை நோக்கி அதை செலுத்தி விடலாம்.